டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வெற்றிலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும், எல்லா விஷயங்களுக்கும் நம்ம உடல்ல எல்லா பிரச்சனைகளுக்குமே வெற்றிலை முக்கியமான ஒரு மூலிகை. ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்மளோட சித்த மருத்துவம் தொடர்பாகவும் சரி, வெற்றிலை ஒரு முக்கியமான ஒரு சஞ்சீவி மூலிகை அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குது. ஈஸியா இது ஹோம் டிப்ஸ் அப்படின்னு, ஹோம் ரெமடிஸ் நம்ம என்னங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெற்றிலையை வைத்து பல நோய்களை வராமல் நம்ம பாதுகாத்துட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். வெற்றிலைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குணங்கள், வெற்றிலை மட்டும் தனித்து இருக்கும் போது இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த வெற்றிலையில நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமாக டைஜஷனுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். டைஜஷனுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனாலதான் நம்ம இந்த தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டோம்னா இந்த வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சு சுண்ணாம்பு வைத்து நம்ம தாம்பூலம் அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரிதான் வெற்றிலையே தனியாக நம்ம சாப்பிடும் போதும் நம்ம உடல்ல நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. சோ அப்படி பார்க்கும்போது வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களை உண்டாக்குது. நான் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒரு விஷ பூச்சிக்கடியோ இல்ல வண்டுக்கடியோ இருக்கு அப்படின்னா அதற்குமே வெற்றிலை குடிநீர், வெற்றிலை கஷாயம் நம்ம வச்சு குடிக்கலாம். சோ இப்ப பொதுவாக இந்த வெற்றிலை ஜீரண சக்தி அதிகரிக்கணும், தோல்ல நமக்கு சின்ன சின்னதா தடிப்பு, அரிப்பு, ஏதாவது பூச்சி கடிச்ச மாதிரி ஒரு தடிப்பு தெரியுதுன்னா அதை சரியாக்குறதுக்கும் நம்ம வெற்றிலையை பயன்படுத்தலாம். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெற்றிலையோடு மிளகு வைத்து நம்ம சாப்பிடணும். இந்த மிளகு பொதுவாகவே எல்லோர் வீடுகளிலுமே ஒரு 100 கிராம் மிளகை என்ன பண்ணணும்னா ஒரு நாள் இரவு முழுவதும் பால்ல ஊற வைத்து, பசும்பால்ல ஊற வைத்து இரவு முழுவதும் இருக்கணும். இது அதுக்கப்புறம் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். சோ இந்த மிளகு இது சுத்தி செய்யப்பட்ட மிளகுன்னு சொல்லலாம். இந்த மிளகை நம்ம பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். சமைக்கவும் பயன்படுத்திக்கலாம். இல்ல நமக்கு தொண்டை கரகரப்பு, தொண்டை கட்டு இருந்துச்சுன்னா அதற்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ ஒரு வெற்றிலையில ஒரு 2 மிளகு வைத்து, தோல் அரிப்பு, தோல் தடிப்பு இருக்கு, டஸ்ட் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும், ட்ரை காஃப் இருக்கும், வறட்டு இருமல், இந்த சம்மர் டைம்லயுமே பார்த்தோம்னா வறட்டு இருமல் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ இந்த வறட்டு இருமல் போக்குறதுக்கும் நம்ம வெற்றிலையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த வெற்றிலையை 2 மிளகு வைத்து நல்லா நம்ம மென்னு அந்த சலைவாவோட உமிழ்நீரோட கலந்து போகும்பொழுது நமக்கு என்ன ஆகுனா உடல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ஒருவேளை இந்த வெற்றிலையோடு மிளகு வைத்து சாப்பிட்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அருகம்புல் ஒரு முக்கியமான மூலிகையா இருக்கு. ஸோ இதை எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அரிப்புகள், தடிப்புகள் இது குணமாகுது. அதற்கு அடுத்ததாக வெற்றிலையை இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது, இந்த ஒரு பொருளோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட வலிகள், ஸோ தலைவலி இருக்கா, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கா, இல்ல உடல்ல ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கா, இதை சரி பண்ணணுமா அப்படின்னா வெற்றிலையோட ஒரே ஒரு கிராம்பு, 1 அல்லது 2 கிராம்பு வைத்து நம்ம நல்லா மென்னு சாப்பிடணும். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வலி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் நமக்கு சித்த மருத்துவத்தில் லவங்காதி சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்கு. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிக்கால் வலி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு சரியாகணும்னா வெற்றிலையோடு கிராம்பு வைத்து சாப்பிடலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய லவங்காதி சூரணமும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க, எனக்கு இதை விட ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, புளித்த ஏப்பம், அஜீரணம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, நம்ம சாப்பிட்ற உணவு எதிர்த்துட்டு மேல வருது அப்படின்னு
அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா வெற்றிலையோடு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு ஏலக்காய். இந்த ஏலக்காய் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு பேசுறச்ச வாயில ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை சரியாக்குறதுக்கும் நம்ம வெற்றிலையோடு ஏலக்காய் 1 அல்லது 2 ஏலக்காய் வைத்து நல்லா மென்னு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். பொதுவாக நம்ம சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசமா இருக்கு, பசியே இல்லைங்க, காலையில சாப்பிட்ட உணவு ஈவினிங் வரைக்கும் எனக்கு பசிக்கல, ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கும், லாக்ஸ் எல்இஎஸ் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையோட ஏலக்காய் வைத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளா அசிடிட்டி இருக்கு, ஏன்னா இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடியும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா தூக்கத்திலே நிறைய பேருக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கும், அதை சரி பண்றதுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதற்கு தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஏலாதி சூரணமும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நெஞ்செரிச்சல் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, செரியாமை பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏலாதி சூரணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பாலில் கலந்து நம்ம சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ஒரு விதி சொல்லியிருப்பாங்க. ஸோ வெற்றிலையோடு எவ்வளவு சுண்ணாம்பு வைக்கணும், எவ்வளவு பாக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. ஸோ காலை நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது 2 வெற்றிலையில கொஞ்சமா பாக்கோ சுண்ணாம்போ வைத்து சாப்பிடலாம், ஜீரண சக்திக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதிய நேரத்துல நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சமா சுண்ணாம்பு அதிகமா வைக்கணும். ஏன்னா அந்த உஷ்ணத்துக்கும் சரி கால்சியம் லெவலுக்கும் சரி நமக்கு கொஞ்சமா சுண்ணாம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். இரவு நேரத்தில் சாப்பிடும்போது சுண்ணாம்பை தவிர்த்துட்டு கொட்டை பாக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கும் பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஸோ 3 வேளையில எந்த வேலையை நம்ம வெற்றிலை தரித்தாலும் தாம்பூலம் போட்டாலும் இந்த மாதிரியான குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. எப்பவுமே தினமுமே வெற்றிலை பயன்படுத்தலாம். ஸோ வெற்றிலையோட சில மூலிகைகளை வைத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடல்ல பல நோய்களை குணமாகுது. ஸோ இதுல ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரி வெற்றிலையோட எந்த மூலிகை வைக்கலாம், இல்ல அதற்கு ஏற்ற சித்த மருந்துகள் என்னன்றதும் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.